உரைத்து விட்டேனே. அவர் முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியவில்லை. நிம்மதியே சரியில்லையே ஆண்டவா. சரி சரி, அதை பார்த்தாயா? அந்த பிரச்சனை சற்று நேரம் ஓய்வு அரண்மனை திரும்பலாம். நம்ம இருவரையும் பிரிக்க எவராலும் நீங்க சொன்னீங்க இதற்காக என் குழந்தை நாங்களும் பார்க்காம அப்பாண்டமான பை சுமத்தி நாட்டு விட்டே துரத்திட்டு சாட்டை கொண்டு வேட்டையாடி நெருங்க வேண்டாமா அதற்கு சரி சரி, அவர் யார் என்று அவரை பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். சரி சரி, இப்படியே சென்றால் அவங்களை பிடிக்க முடியாது. குறுக்கு வழியாக சென்று பாருடி அண்ணி, நீங்களா?
அறிவியல் உனக்கு அண்ணி அறிவியல் உனக்கு என்ன நீ ஏன் வந்த எதுக்கு வந்த எதுவும் பார்க்கல இல்ல நீ என்ன பாத்தியா என்ன நீ சொல்றீங்க என்ன பாத்தியா நானும் அழுதுகிட்டே வரேன் அண்ணி அண்ணி அன்று ஒரு நாள் அரண்மனையிலே என்னுடைய அண்ணனை கோபமாக பேசிவிட்டேன் என் மனமே சரியில்லை தெரியுமா அவர் முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியவில்லை அண்ணி அப்படி அண்ணனுடைய நினைவாலேயே அழுதுகிட்டு இந்த அந்த புறத்திற்கு வந்து விட்டேன் அண்ணி இங்கு வந்து பார்த்தால் நீங்கள் தன்னந்தனிமை இருக்கின்றீர் அண்ணி ஏய் இந்த பார் தெரிஞ்ச தெரியாம வீட்டுக்கு வந்துட்டேன் போனது போகட்டும் இனியும் இங்க வரக்கூடாது அண்ணி இனி நீ வந்து உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஐயோ அண்ணி வேண்டாம் அண்ணி என்ன மட்டும் நீ பார்த்த ஆமா அண்ணி நீங்க மட்டும் தானே இருக்கீங்க அண்ணி நான் இங்க வந்த விஷயத்த மறந்து கூட அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க அண்ணி சொல்ல மாட்டேன். ஏன்னா, அண்ணன் கோவப்படுவாரு இந்த இடத்துக்கு நீங்களும் அண்ணனை மட்டும்தான் வருவீங்க அப்படி இருக்கும்போது தெரியாமல் வந்து விட்டேன் அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க அண்ணி உடனே ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு வந்துருப்பாரு ஓடி பாத்துட்டு போறாரு போயிட்டு வரேன் அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க அண்ணி அண்ணி வாங்க. ஐயோ 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 பாவி சொட்ட தலையா என் தாலி அப்படியே தொங்க பச்சை பத்திர தாலி யாரும் அறுத்து போட்டிருப்பேன் வராத சொல்றது இல்லையா பார்த்தேன் தற்செயலாக வந்துட்டா நான் என்ன செய்ய அப்படியே நீ என்ன தொட்டு வரணும் நான் தான் அப்படியே இந்த உலகத்தையே மறந்துடுறேன்னு என்னங்க இத பாருங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ இந்த ஒரு டைம் அவ பார்க்காம விட்டுட்டா தெரிந்தோ தெரியாமலே நடந்து விட்டது அவ கண்ணுல மட்டும் நீங்க பட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் என்னங்க சொல்லுங்க நான் என்னங்க செய்யறேன்டோ என்ன செய்யணுமா அது நான் தான் சொல்லணுமா ஆமா பாதி பற்றி இவ்வளவுதானே இவ்வளவுதான் ஆகட்டும் நீங்க போயிட்டு வாங்க அப்படியா அவளை நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றிகரமாக ஆமாங்க வெற்றி நமக்காக இருக்கு நிச்சயமாக அப்படியா எனக்கு பயமா இருக்கு எனக்கு நெஞ்சலி வந்துருச்சு நிச்சயம் வரைக்கிறான் வைத்தியம் பாக்குறாமா நெஞ்சு வலி போகணும்னா ஏன் எதுக்கு நெஞ்சு வலி வருது உங்ககிட்டதான் முடிவே இருக்குது என்ன நடக்குது ஏங்க அன்று ஒரு சமயத்தில் உன்னுடைய தம்பி அதாவது என் கொடுதனாரு நாம இருவரும் சந்திக்கக்கூடிய அந்த புறத்துக்கு வந்தாரு ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு நீங்க கேட்டீங்க அது முடிஞ்சு போயிடுச்சு ஆனா ஆனா உன் தங்கச்சி அந்த புறத்துக்கு வரானா காரணம் இல்லாம வரமாட்டா எதுக்கு வந்திருப்பாவ நாம இருவரும் எதுக்கு சந்திக்கிறோம் அந்த புறத்துக்கு ஒருவர் சந்திக்கிறோம் சந்தோஷமாக இருப்பதாக அப்போ அவ யார சந்திக்க வரா அப்படி என்றால் நீ சொல்வதை பார்த்தால் சின்ன பொண்ணு வயசுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருக்கணும் மனசு அலைப்பாயிருந்தா இந்த மாதிரி வயசுல எல்லாம் இதெல்லாம் ஆரம்பத்திலே கிளீட்டோம் கிளி போட்டு வச்சுக்க அந்த குடுத்துக்கு அந்த மாப்பிள்ளை தேர்ந்து வருவா அதனால அவளை என்ன ஏதுன்னு கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறீங்க ரெண்டாவது இந்த அந்தபுரத்துக்கு வரவே கூடாது சரிங்களா அப்படியா பிரபாவதி அண்ணா பிரபாவதி சொல்லுங்க அண்ணா நானும் உடைய அண்ணியும் சந்திக்கும் அந்த புறத்திற்கு நீ எதற்காக சென்றாய் ஐயோ நான் சொல்ல எந்த ஆர்வனை பார்க்க சென்றாய் அண்ணா உனக்கு காதல் இருக்கிறதா என்னன்னா உனக்கு அங்க என்ன வேலை அண்ணா நான் யாருண்ணா உன்னுடைய தங்கச்சி அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா உனக்கு அந்த புறத்தில் என்ன வேலை அண்ணா, அண்ணனை கோபமாக பேசிவிட்டு எனக்கும் மனம் சரியில்லை அண்ணா. ஆகையால் நந்தவனம் சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்த பிறகு அரண்மனை வரலாம் என்று போனேன் போன இடத்துல தெரியாமல் அந்த பக்கம் சென்று விட்டேன்னா நான் சென்றது தவறுதான் அப்படியா அண்ணி. எழுங்க என்னங்க குழந்தைகிட்ட போய் கோவப்படுறீங்க அவ யாரு என் நாத்தனார். நான் 10 மாசம் என் வயசுல வந்து பெருக்கா விட்டாலே என் குழந்தைனாரு என் நாத்தனாரு
என் ஆத்தனால நான் பார்க்கல. பெத்த பொண்ணு அவளை தவிர பெத்த பொண்ணை பார்த்து வரேன். என் முன்னாடி அவளை திட்டாதீங்க, எனக்கு ஆத்திரம் தாங்க. அதனால என்ன சொல்ல வரேன், நல்லது கிடந்து நம்ம தான் சொல்லி ஆகணும். நீங்க ஓய்வு எடுத்துக்கீங்க, நம்ம பெத்த பொண்ணு மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. நீ யாரு? நீ சொல்வதை போல் நான் கேட்கிறேன். என் குடும்ப குலவிளக்காயிற்றே நீ பிரபாவதி. இனிமேல் எங்கள் உத்தரவின்றி அந்த புறம் வரக்கூடாது. இதுவே முதலில் கடைசியாக இருக்கட்டும். எச்சரிக்கிறேன், போய் வா. அண்ணா நீங்கள் புறப்படுங்கள் அண்ணா. என்னங்க அண்ணி, என்ன இது? లవ్ కౌజ అయిపోకూడా ஏய் வாடி சீக்கிரம். அண்ணி, அப்பொழுதே உரைத்தேன், அந்த புறத்திற்கு வந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாதீங்கன்னு. வந்தது வராதம்மா ஒண்ணு கணக்கு ஒண்ணு சொல்லி வச்சுட்டீங்க. அண்ணன் என்ன கோவமா பேசுறாரு. பாத்தீங்களா அண்ணன் என் மீது கோவமா இருக்காரு. அண்ணி அடியார் அவ கூறு கட்டவளே, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சேர்ந்து சொல்லுவாங்க. அது இதுதானா? நான் அப்பவே என்ன சொன்னேன், உன்ன ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு, நீ வரத்தோட ஓடி போயின்னு சொன்னேன். சரியே. அவரு உன்னை எந்த பக்கம் பார்த்தாருன்னு தெரியல, வந்த உடனே கோவமா கேட்டாரு. அண்ணனே என்ன பார்த்தாரா? ஆமாங்க, நம்ம பெத்த பொண்ணா நினைக்கிறேன், நாத்தினார் தாங்க வந்தா அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. அவரு நான் ஆவேசப்பட்டு பேசுறேன், நான் என்ன உன் பக்கத்தாடி நான் பேசுனேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அண்ணி. சரி, இருந்தாலும் உன் அண்ணன் உன் மேல கோபமா இருக்கிறாரு. உன் அண்ணன் 10 மணி அளவு பால் குடிக்கிறது வழக்கம். பால் இருந்து பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்க, அத்தனை கோபங்களை தெரிந்து விடும். ஐயோ வேண்டாம் அண்ணி, இப்ப பேசிட்டு போன வார்த்தையை கேட்டீங்களா? நீங்க குடுக்கிற பாலை நான் கொடுத்த அண்ணன் வாங்கி குடிப்பாரா? நான் கொடுத்துருவோம், நல்லா ஆயிடுச்சு அம்மா. நான் கொடுப்பேன். என் மீது ரொம்ப கோவமா இருக்காரு அண்ணன். அப்படி இருக்கும்போது நான் கொண்டு போய் பால் கொடுப்பதா? வேண்டாம் அண்ணி, நீங்களே கொடுங்க. பிரபாவதி, ஒன்னும் கோவமா இருக்கு, ஒன்னும் கோவம் தெரிய வேண்டும்டா. பால் கொடுத்தா கோவம் தெரிஞ்சிடும். உனக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன். என்னமோ சொல்றீங்க, எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு அண்ணி. நீங்க என் கூடவே இருக்கணும் அண்ணி. நான் அருகில் இருக்கிறேன், நீங்க பால் எடுத்து சீக்கிரமா வாங்க. ஆமா, தளபதி என்னிடத்தில் எடுத்து உரைத்த பிரகாரம் பால் எடுத்து வந்து பாலில் விஷத்தை கலந்து என்னுடைய நாத்தனார் கரத்தில் கொடுத்து அவளுடைய கையால என் புருஷனுக்கு கொடுத்தன்னு வச்சுக்க, அப்படியே அந்த பால் அந்த பழி யார் மேல வீயும்? என் நாத்தனார் மேல வீயும். நானும் தளபதி யாரும் சந்தோஷமா அந்த பரத்தில் இருப்போம். ஏண்டா ஒய்யி? ஏய், பால் எடுத்துட்டு வா. பால் ஏண்டா? என்னடா 5 லிட்டர் பால் இவ்வளவுதான ஆச்சு? சுண்டைக்காய் வச்சேன். சுண்டக்கா சுண்டைக்காய் என்ன பண்ண போறா? இந்த பால்ல சக்கரை போட்டா? சக்கரை வேணாடா. டே மூதேவி, பூசு போட்டா? பூசா புசு இல்லடா, ஆரிசு. ஆரிசா. என்ன பவுடர் தெரியுமா? என்னம்மா சத்து பவுடரியா? விஷ பவுடர்டா, விஷ பவுடர். ஐயோ, இத பால்ல போட்டுன்னு வச்சுக்க, அப்படியே பொங்கி வரும். பொங்கி வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நுரல அடங்கிட்டா அப்படிமா? அப்படி அந்த காயப்ப குச்சான்னு வச்சுக்க, நுர தள்ளி செத்துருவான். செத்துருவார். விஷம் மருந்து. இது என்ன வரல பாக்கலாம். பாடுறா அவனை பசி சீக்கிரம் யாரும் இல்ல. தெரியுமா? படா படா பிரபாவதி, பால் அண்ணி, என்ன நீ பால் கலரா இருக்கு? சுண்ட காஞ்சி கலர் மாறி போயிடுச்சு. அண்ணி, பாதாம் பிஸ்தாலாம் போட்டிருக்கீங்களா? அதுல எல்லாமே சேர்த்திருக்கிறோமா சத்துக்கு.
அப்படியா? ஆமா ஆகட்டும் நீ. ஆமா அண்ணி இந்த பாலை கொண்டு போய் கொடுத்தா என்னால நிச்சயமா வாங்குவாரா? நிச்சயமா உன்ன பேசுவாரு மன விட்டு. அப்படியா? போகலாமா? என் அண்ணனுக்கு கோவம் தெரிஞ்சிருமா? என் மீது இருக்கிற கோவம் எல்லாம் தெரிஞ்சு விடுமா? அண்ணி நீங்க என்ன பின்பறதே வாங்க. நீ முன்ன போன வனிதா இன்னும் பால் கொண்டு வரவில்லையே. அவ என்னதான் செய்யறா? சீக்கிரம் பால் கொண்டு வரனே. எதுக்கு வந்தா? என்ன கொண்டு வந்திருக்கிற? பால் கொண்டு வந்திருக்கிறேன்னா நீயா பால் கொண்டு வந்திருக்கிற? ஏய் நீ தானே பால் கொண்டு வருவ. இவன் எதுக்கு வந்தா? என் பக்கத்துல வைக்கல. எவ்வளவு அண்ணி நாளைக்கு பாருங்க அண்ணி. எவ்வளவு நாளைக்கு தான் நானே கொடுத்து நீ கொடுத்தாதான் சாப்பிடுவேன். வனிதா நீ சொன்னா கண்டிப்பா கேட்பேன். அவள் கருத்தாய பால் வாங்கி நான் சாப்பிட்டுமா? அப்படி என்றால் என்னுடைய கருத்தால நீங்க வாங்க மாட்டீங்களா? அண்ணியோட வார்த்தையே வேக வார்த்தை எடுத்துட்டு இருக்கீங்க. அண்ணா இவரே கூட தெய்வம். நீங்க இருந்தாலும் ரொம்ப பண்றீங்கண்ணா. ஏய் கொடு. ஆகட்டும் கொடுங்கண்ணா. நல்லா இந்த மனசு கீழே சாஞ்சிட்டாரு. நம்ம அரண்மனை வைத்தியர் எங்கடா ஐயா நல்லா இருந்தனுடைய அண்ணன் திடீரென்று மயக்க மறந்து விட்டார் ஐயா. சாதாரண மழக்கம் தானே. ஆமாங்க. ஒரு ஓரமா இருங்க. நான் பாத்து பாரு பாரு சீக்கிரம் பாரு. இவர் தான் வைத்தியரா? என்னங்க ஆனது? எனக்கு பயமா இருக்குங்க. துடிக்குதா? போயிச்சாருக்கான்னு பாக்குறீங்க. பாப்பா சொல்லுவாரு நடிக்குது. சந்தாவுக்கு போற பேட்டியாச்சா? ஐயா அட பாவி போட்டாடுகிற நாங்கிற என்ன கேட்கறோம். தெரியுமா? அரண்மனை வைத்தியர் தானே நீ? ஐயா கடைசியாக பால் தாங்க குடிச்சாரு அவரு. பாரு பாருங்க. ஏதோ உள்ள விடுறாரு. புளிக்காய் அடைஞ்சுது இது. ஐயா என்னது? ஐயா நான் தாங்க கொடுத்தேன். ஐயா உன்னுடைய கனவு தானே இவரு? ஐயா 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 இறைவா உன் மாளிகையில்
வேண்டாம் தங்கா என்று ஒரு வார்த்தை உரைக்க மாட்டாயா? ஐயோ எஜமா 3 மாசம் சம்பளத்தை கொடுக்காம செத்துட்டியாப்பா. நான் தரம் சொன்னியே நீ எப்போ தர போற தெரியலையா எஜமா? கொடுப்பாரு நாளைக்கு காலையில் வாங்கிட்டு வரட்டும். எஜமா 10 வரை துட்டு வந்தியே எஜமா, 4 வரை உன் பையில வச்சுக்கிறியே, அந்த வரை மொத்தம் எறும்பு வச்சுக்கிறியே எஜமா, நான் என்ன பண்ண போறேன் தெரியல. போடா முன்ன போடா. ராஜ மரியாதை எடுத்து அடக்கம் செய்து விடுதேன்.